Hi viewers, MCQ questions பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். The region of convergence of Z transform of the sequence 5 by 9 power n into u of n minus 5 by 9 power n into u of minus n minus 1 must be option A 5 by 9 less than modulus of Z less than 5 by 9. Option B modulus of Z greater than 5 by 9. Option C modulus of Z less than 5 by 9. Then option D 5 by 9 greater than modulus of Z lesser than 5 by 9. ஸோ இதுக்கான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வித்தின் 2 செகண்ட்ஸ்க்குள்ளே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்போ அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரிஞ்சது அப்படின்னா. ஸோ இதில் உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் தெரியணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஃபார்முலா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா a power n into u of n. இந்த a power n into u of nக்கு ROC region of convergence என்னன்னு தெரியணும். இதுக்கு region of convergence வந்து modulus of z greater than a. Similarly second விஷயம் என்ன அப்படின்னா minus a power n into u of minus n minus 1. இதோட ROC என்ன அப்படின்னா modulus of z less than a. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இதுக்கான ஆன்சரை நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க 5 by 9 power n into u of n. ஸோ அதை எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது a power n into u of n ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, அப்போது இதோட ஆர்ஓசியோட வேல்யூ என்ன வரும் மாடுலஸ் ஆஃப் z greater than a. இப்போ ஏங்கிற இடத்துல நமக்கு என்ன வேல்யூ இருக்குது 5 by 9ன்னு இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ 5 by 9. ஓகே, அடுத்து செகண்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க. ஸோ செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது பாருங்கள் மைனஸ் ஆஃப் 5 by 9 power n into u of minus n minus 1ன்னு இருக்குது. ஓகே, ஸோ அது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது மைனஸ் a power n into u of minus n minus 1 ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ இதுக்கு ஆர்ஓசியோட வேல்யூ என்ன மாடுலஸ் ஆஃப் z லெஸ் தென் a. அப்போ ஏங்கிற இடத்துல நமக்கு என்ன வேல்யூ இருக்குது பாருங்கள் 5 by 9ன்னு இருக்குது. ஓகே, ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஆன்சர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாடுலஸ் ஆஃப் z இஸ் கிரேட்டர் தென் 5 by 9ன்னு இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம் 5 by 9 லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் zன்னு எழுதலாம். ஓகே, சரி, அப்போ நம்ம ஆன்சர் என்னன்னு பாருங்கள் 5 by 9 less than modulus of z less than 5 by 9. ஓகே, ஸோ இதுதான் வந்து இதுக்கான கரெக்டான ஆப்ஷன். ஸோ அப்போ இதிலிருந்து எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகே, சரி, ஸோ இதே மாதிரி அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இது வந்து சும்மா லைட்டாக தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த லைட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளமும் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க y of n is equal to 1 by 3 power modulus of n minus 1 by 2 power n into u of n. Then ROC is ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க 1 by 2 less than modulus of z less than 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி 1 by 3 modulus of z less than 1 by 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க 1 by 3 less than modulus of z. ஆப்ஷன் டி என்ன இருக்குது 1 by 2 less than modulus of z less than 1 by 3ன்னு இருக்குது. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நம்ம என்ன பார்த்தோம் 1 by 2 பவர் என்னோ இல்லை 1 by 3 பவர் என்னோ அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். மாடுலஸ் ஆஃப் n பார்த்துருக்க மாட்டோம். அப்போ மாடுலஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா அது பாசிட்டிவ் வேல்யூவும் இருக்கும் நெகட்டிவ் வேல்யூவும் இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ இதில் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு ஒய் ஆஃப் என் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதியிருக்கேன். இதிலிருந்து ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கிறேன் 1 by 3 பவர் மாடுலஸ் ஆஃப் என். இப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் என்னில் நான் என்ன சொல்லியிருக்கேன் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதை தான் நான் இங்கே வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் 1 by 3 power n into u of n plus 1 by 3 power minus n. இது பாசிட்டிவ் வேல்யூ இது நெகட்டிவ் வேல்யூ. ஸோ நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னாவே u of minus n minus 1ன்னு வரும். ஓகே, சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது a power n into u of n ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இதோட ROC என்ன வரும் மாடுலஸ் ஆஃப் z இஸ் கிரேட்டர் தென் 1 by 3ன்னு வந்துடும். ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள் 1 by 3 power minus nன்னு இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக நமக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது மைனஸ் a power n into u of minus n minus 1 அதுதான் நமக்கு ஃபார்மேட். பட் இங்கே நமக்கு என்ன இருக்குது மைனஸ் என்னன்னு இருக்குது.
அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மைனஸை உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி உள்ளுக்குள்ளார நமக்கு மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1/3 பவர் -1 நம்ம எப்படின்னு எழுதலாம், 3ன்னு எழுதலாம். ஓகே, அப்போ 3 பவர் n இன்ட்டு u ஆஃப் மைனஸ் n -1. அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a பவர் n இன்ட்டு u ஆஃப் மைனஸ் n -1 ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இதோட ஆர்ஓசியோட வேல்யூ என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் z இஸ் லெஸ் தென் 3ன்னு வரும். ஓகே, ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், அடுத்த டேர்முக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஆர்ஓசியோட வேல்யூ என்னன்னு பண்ணணும். ஃபஸ்ட்டு டேர்முக்கு கண்டுபிடிச்சிட்டோம் கரெக்டாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் எடுத்துட்டு அதோட ஆர்ஓசி என்னன்னு கண்டுபிடிங்க. இதுவும் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a பவர் n இன்ட்டு u ஆஃப் n இருக்குது. ஸோ இதுலேருந்து ஆர்ஓசி மாடுலஸ் ஆஃப் z இஸ் கிரேட்டர் தென் 1/2ன்னு வந்துருச்சு. அப்போது டோட்டலாக எனக்கு வந்து 3 வேல்யூ இருக்குது. மாடுலஸ் ஆஃப் z இஸ் கிரேட்டர் தென் 1/3, modulus of z is less than 3, modulus of z is greater than 1/2ன்னு இருக்குது. ஓகே, ஸோ இதில் இருந்து கரெக்டான வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் z is greater than 1/3. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் யூனிட் சர்க்கிளுக்குள்ளார இல்லை, அப்போ இது கரெக்டான வேல்யூ இல்லை. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z is greater than 1/2. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1/2 less than modulus of z. ஓகே, தென் less than 3. இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அப்போது இதில் வந்து கொடுத்துருக்கிற இந்த ஆப்ஷனில் இருந்து எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் மாடல். 2 discrete time systems with impulse responses h1 of n is equal to del of n minus 4 and h2 of n is equal to del of n minus 2 are connected in cascade. The overall impulse response of the cascaded system is option A del of n minus 6, option B del of n plus 6, option C del of n minus 4 plus del of n minus 2, option D del of n plus 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது ரொம்பவும் சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஸோ 2 இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க, h1 ஆஃப் என்னும் கொடுத்துருக்காங்க, h2 ஆஃப் என்னும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸஸும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா கேஸ்கேட். கேஸ்கேடுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், சீரிஸ் கனெக்ஷன் தான் கேஸ்கேட் கனெக்ஷன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதிலிருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓவரால் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியான விஷயம்தான். இதுக்கு என்ன தெரியணும், உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும். ஸோ டெல் ஆஃப் n மைனஸ் கேக்கு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா வரும், இசட் பவர் மைனஸ் கேன்னு வரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறேன் h1 ஆஃப் n. ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறேன். அப்போது டெல் ஆஃப் n மைனஸ் 4க்கு நான் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தேன் அப்படின்னா என்ன வரும், இசட் பவர் மைனஸ் 4ன்னு வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு h1 ஆஃப் இசட். அதே மாதிரி செகண்ட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டு அதுக்கும் நான் என்ன பண்ணுறேன், இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறேன். ஓகே, அப்போ டெல் ஆஃப் n மைனஸ் 2க்கு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா இசட் பவர் மைனஸ் 2ன்னு வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு h2 ஆஃப் இசட். ஸோ இங்கே வந்து இந்த சிஸ்டம் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, கேஸ்கேட். அப்போ கேஸ்கேடில் இருக்குது அப்படின்னா ஓவரால் ரெஸ்பான்ஸ் h ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு h1 ஆஃப் இசட் இன்ட்டு h2 ஆஃப் இசட். h1 ஆஃப் இசட் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், இசட் பவர் மைனஸ் 4ன்னு. h2 ஆஃப் இசட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், இசட் பவர் மைனஸ் 2. இங்கே பாருங்கள், இங்கே பேஸோட வேல்யூ சேமாக இருக்குது, பவர்ஸ் என்ன ஆகுது, டிஃபர் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பவர்ஸை வந்து ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இசட் பவர் மைனஸ் 6. ஸோ இந்த இசட் பவர் மைனஸ் 6 வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறோம். அப்படி எடுக்கிறப்போ h ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு டெல் ஆஃப் n மைனஸ் 6. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளமுக்கான ஆன்சர். இப்போ கொடுத்துருக்கிறதுல எது கரெக்டான ஆப்ஷன் பாருங்கள். நமக்கு என்ன வந்திருக்கு, h ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு டெல் ஆஃப் n மைனஸ் 6. அப்போது எந்த ஆப்ஷன் கரெக்டு, நமக்கு ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.